வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வடக்கு காசாவில் உள்ள காசா நகரத்தில் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கியுள்ளது இஸ்ரேலியர் ராணுவம். காசாவுக்குள் போர் தொடங்கி ஆரம்ப வாரங்களிலேயே காசா நகரில் தாக்குதல் நடத்தி நகரின் பெரும்பகுதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போயிருந்த இஸ்ரேலியர் ராணுவம் பின்னர் அங்கிருந்து வெளியேறியிருந்தது. இப்போது அங்கு மீண்டும் தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. காசா நகரின் செஜேயா சுற்றுப்புறத்தில் தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டதை அடுத்து அந்த பகுதியை காலி செய்யும்படி இஸ்ரேலிய படைகள் குடியிருப்பாளர்களுக்கு உத்தரவிட்டதாக பாலஸ்தீனிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. செஜேயா மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் வசிப்பவர்களுக்காக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அரபு மொழியில் வெளியிட்டுள்ள துண்டு பிரசுரத்தில் நீங்கள் ஒரு ஆபத்தான போர் மண்டலத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் பகுதிகளில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக IDF மிக கடுமையாக செயற்படும் என்று குறிப்பிட்டு சலா அல்தீன் சாலைக்கு அருகில் வசிக்கும் மக்களை உடனடியாக தெற்கே வெளியேறுமாறு IDF எச்சரித்தது. வெளியேற்ற உத்தரவுகளுக்கு செவிசாய்த்து ஏராளமான மக்கள் வெளியேற தொடங்கியுள்ளார்கள். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொளிகள் தெருக்களில் மக்கள் கூட்டமாக நடந்து செல்வதையும் சைக்கிள் ஓட்டுவதையும் காட்டின. கடந்த ஆண்டு இஸ்ரேலிய படைகளுக்கும் பாலஸ்தீனிய இயக்கங்களுக்கும் இடையே நடந்த போரில் செஜேயா கடுமையாக தாக்கப்பட்டது. வீடுகள் அடர்ந்த மக்கள் நிரம்பிய இந்த சுற்றுப்புறத்தில் தான் இஸ்ரேலிய படைகள் டிசம்பரில் 3 இஸ்ரேலிய பணிய கைதிகளை தற்செயலாக சுட்டுக் கொன்றனர். நேற்று வியாழக்கிழமை கருத்துக்காக அணுகப்பட்ட போதும் மீண்டும் அங்கு தாக்குதல் நடைபெறுவதை உறுதி செய்ய IDF மறுத்துவிட்டது. காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் ஃபாசல் கூறிய போது, நேற்று வியாழன் தொடக்கம் காசா நகரின் கிழக்கு பகுதிகளில் குறிப்பாக செஜேயா சுற்றுப்புறங்களில் குறைந்தது 5 குடும்பங்களுக்கு சொந்தமான வீடுகள் மீது போர் விமானங்கள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து பீரங்கி தாக்குதல்கள் மூலம் அந்த வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டன. மீட்பு பணியாளர்கள் ஒரு வீட்டில் இருந்து 5 உடல்களை மீட்டனர். ஆனால் மற்ற வீடுகள் உள்ளே செல்ல முடியாதபடி இடிபாடுகளாக உள்ளன. அப்படியிருந்தும் மீட்பு பணியாளர்கள் பாதிக்கப்பட்ட வீடுகளை அடைய முயன்றனர். ஆனால் அருகிலுள்ள பல பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ராணுவ வாகனங்களை எதிர்கொண்ட பின்னர் பின்வாங்கினர் என்று காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் ஃபாசல் கூறினார். ராணுவ நடவடிக்கை விரைவில் முடிந்தால்தான் சிவில் பாதுகாப்பு இயக்கங்கள் மீட்பு பணிக்கு செல்ல முடியும் என்றும் கூறினார். வடக்கு காசாவில் ஹமாஸ் துருப்புக்களை முறியடித்ததாக இஸ்ரேல் முன்னர் கூறியது. ஆனால் ஆரம்பத்தில் அங்கிருந்து வெளியேறியிருந்த ஹமாஸ் உட்பட பாலஸ்தீனிய இயக்கங்களின் ஆட்கள் மீண்டும் அங்கும் திரும்பவே அந்த பகுதி முழுவதும் மீண்டும் இராணுவ நடவடிக்கைகளை IDF நடத்தியது. தற்போது அங்கு தாக்குதல் நடத்தப்பட்ட 5 வீடுகளிலும் ஆயுதமேந்திய இயக்கத்தினர் இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. காசா நகரின் அல் அக்லி மருத்துவமனையின் மருத்துவர் மொஹாமட் குராப் நேற்று வியாழக்கிழமை தமது மருத்துவமனை 7 உடல்களை பெற்றுள்ளது மற்றும் காயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் வந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் பல உயிரிழப்புக்கு வழிவகுத்ததாகவும் ஷெல் தாக்குதலின் அழுத்தத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஹமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நகரங்கள், முகாம்கள் மற்றும் மாவட்டங்கள் மீது மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதும் பொதுமக்களை வேண்டுமென்றே கொலை செய்வதும் உள்கட்டமைப்புகளை அழிப்பதும் பாலஸ்தீனியர்களின் துன்பத்தை அதிகரிக்கும் பாசிச கொள்கையின் ஒரு பகுதியாகும் என்று ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு எங்கள் நிலத்தில் இருந்து வெளியேற்றப்படும் வரை இஸ்ரேலிய ராணுவத்திற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துவது தொடரும் என்றும் பாலஸ்தீனிய குழு கூறியது. குவாட்காப்டர்கள், கண்காணிப்பு ஆளற்ற விமானங்கள் மற்றும் கனரக பீரங்கிகளின் அடர்த்தியான இருப்பு காரணமாக சில குடும்பங்கள் வெளியேற முடியாது தத்தமது வீடுகளிலேயே முடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. காசா மீதான போரின் ஆரம்ப வாரங்களில் இஸ்ரேல் குண்டுவீசி தாக்கிய காசா நகரத்தின் மீது மீண்டும் நேற்றிரவு ஆளற்ற விமானங்கள் தாக்கியதோடு பின்னர் டேங்கர் நெருங்கி வந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய சத்தத்தால் தாங்கள் ஆச்சரியமடைந்ததாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். போர் மீண்டும் தொடங்குவது போல் இருந்தது. எங்கள் பகுதியில் உள்ள பல வீடுகளை அழித்து தொடர் குண்டுவெடிப்பு மற்றும் கட்டடங்கள் குலுங்கியதாக காசா நகரத்தில் வசிக்கும் மொஹாமட் ஜமால் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறினார். ஹமாஸ் இயக்கங்களுக்கு எதிரான நடவடிக்கையின் இறுதிக்கட்டமாக இஸ்ரேலிய படைகள் தெற்கு நகரமான ரஃபாவில் தொடர்ந்து குண்டு வீசி தாக்கின. கடந்த 24 மணி நேர அறிக்கை காலத்தில் குறைந்தது 47 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் காசாவின் சுகாதார அமைச்சும் தெரிவித்துள்ளது. நாங்கள் காசா நகரில் பட்டினியால் வாடுகிறோம். இந்த யுத்தம் எப்பொழுது முடிவடையும் என்ற நம்பிக்கை இல்லாமல் டேங்கர் மற்றும் விமானங்களால் வேட்டையாடப்படுகிறோம் என்று ஜமால் கூறினார்.
காசாவுக்கு கூடுதல் உதவிகளை வழங்குவதற்கான தீவிர மேற்கத்திய அழுத்தங்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்ற போதிலும் அமெரிக்காவின் ஆதரவோடு சர்வதேச மத்தியஸ்தம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வழங்குவதில் தோல்வியடைந்துள்ளது. இஸ்ரேலிய படைகள் கடந்த மாதம் முக்கியமாக ரஃபா எல்லை கடவையை கைப்பற்றிய போது எல்லைகளை மூடிய பின்னர் மிகவும் தேவையான மனிதாபிமான உதவிகள், மருந்து பொருட்கள் மற்றும் எரிபொருள் ஆகியவை அந்த எல்லை கடவை ஊடாக நுழைவதில்லை. பாலஸ்தீனிய செஞ்சிலுவை சங்கம் PRCS எரிபொருள் பற்றாக்குறையால் அதன் 18 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இயங்கவில்லை என்று கூறியது. இது PRCSின் ஆம்புலன்ஸ் ஃபிளீட் திறனில் 36% பிரதிபலிக்கிறது என்று அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. மருத்துவமனை ஜெனரேட்டர்கள் நிறுத்தப்படுவதால் சுகாதார அமைப்பு முற்றிலும் சரிவதை தடுக்க ரஃபா எல்லைக்கடவையை மீண்டும் திறக்கவும், மனிதாபிமான உதவி குறிப்பாக எரிபொருளின் ஓட்டத்தை அனுமதிக்கவும் அவசர தலையீட்டிற்கு PRCS சர்வதேச சமூகத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறது என்று அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. லெபனானை விட்டு வெளியேறுமாறு தனது நாட்டு பிரஜைகளை வற்புறுத்தும் நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையே எல்லை தாண்டிய போர் விரிவடையும் என்ற சாத்தியத்தின் மத்தியில் ஈரான் மத்திய கிழக்கை கைப்பற்ற முயல்கிறது என்று பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு எச்சரித்துள்ளார். அவர் அது பற்றி கூறிய போது, டெஹ்ரான் ஒரு 7 முனை போரில் எங்களுடன் போராடுகிறது. வெளிப்படையாக ஹமாஸ், ஹெஸ்போல்லா, ஹவுதிகள், ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ஷியா பிரிவு இயக்கங்கள், மேற்கு கரை மற்றும் ஈரான் ஆகிய 7 தரப்புகளுடன் நாம் போரில் உள்ளோம். ஒருங்கிணைந்த ஏவுகணை தாக்குதலுடன் பல்வேறு முனைகளில் இருந்து ஒருங்கிணைந்த தரைவழி தாக்குதல்களையும் நடத்துவதே அவர்களின் குறிக்கோள். ஈரானியர்கள் ஜோர்டானை வீழ்த்த விரும்புகிறார்கள். சவுதி அரேபியா உட்பட மத்திய கிழக்கை கைப்பற்றும் நோக்கில் ஈரானிய அச்சு அணிவகுத்து வருகிறது என்று நேதன்யாகு கூறினார். தற்போது நடக்கும் போரில் பொதுவாக ரஃபா மற்றும் காசாவில் நடக்கும் போரின் தீவிரமான கட்டம் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது அனைத்து கண்களும் வடக்கு இஸ்ரேலின் பக்கம் திரும்பியுள்ளன. அங்கு IDF, ஹெஸ்போல்லா நடக்கும் தாக்குதல்கள் 3வது லெபனான் போராக விரிவடையும் என்று சில இராணுவ ஆய்வாளர்களால் குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் IDF மற்றும் ஹெஸ்போல்லா இடையே பெரிய அளவிலான போர் வெடிக்கலாம் என்று அரபு நாடுகள் நினைப்பதாக அரபு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி பொலிட்டிகோ தெரிவித்துள்ளது. கனடா, நெதர்லாண்ட்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தங்கள் நாட்டு பிரஜைகளை லெபனானை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளன. லெபனானில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்க பிரஜைகள் லெபனானுக்கான பயணத்தை வலுவாக மறுபரிசீலனை செய்யுமாறு நினைவூட்டலை வெளியிட்டது. பாதுகாப்பு சூழல் சிக்கலானது மற்றும் விரிவாக மாறலாம் என்று அவர்கள் வெளியிட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை கூறுகிறது. லெபனானில் உள்ள அமெரிக்க பொதுமக்கள் தெற்கு லெபனான் சிரியா எல்லை பகுதி அல்லது அகதிகள் குடியிருப்புகளுக்கு செல்லக்கூடாது என்றும் அந்த எச்சரிக்கையில் மேலும் கூறியுள்ளது. குற்றம், பயங்கரவாதம், உள்நாட்டு அமைதியின்மை, கடத்தல், வெடிக்காத கண்ணிவெடிகள் மற்றும் ஆயுத மோதல்கள் காரணமாக லெபனான் பயணத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அமெரிக்க இராஜாங்க அமைச்சின் பயண ஆலோசனை கூறுகிறது. பிரிட்டனின் வெளியுறவுத்துறை அலுவலகம் லெபனானுக்கு அனைத்து பயணங்களுக்கும் எதிராக அறிவுறுத்துகிறது. லெபனானுக்குள் அல்லது வெளியே பயணம் செய்வது உங்கள் சொந்த ஆபத்தில் உள்ளது, FCDOவின் அறிக்கை கூறியது. பிரான்ஸ் தனது பயண எச்சரிக்கையில் ஒருபடி மேலே போய் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் அச்சுறுத்தல்களால் லெபனான், சிரியா, ஈராக், ஈரான் மற்றும் பாலஸ்தீனிய பிரதேசங்களுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று தமது பிரஜைகளை எச்சரித்தது. இஸ்ரேலுடனான எல்லையில் வன்முறைகள் எதிர்பாராத முறையில் அதிகரித்து வரும் வேளையில் லெபனானில் ஏற்பட்டுள்ள கடுமையான நிலைமை குறித்து மிகவும் கவலையடைவதாக பிரான்ஸ் கூறியது. ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 1701 நடைமுறைப்படுத்த அனைத்து தரப்பினரையும் நாங்கள் மிகவும் நிதானத்துடன் அழைக்கின்றோம். தீவிரமடையும் அபாயத்தை தடுப்பதற்கும் ராஜதந்திர தீர்வை மேம்படுத்துவதற்கும் பிரான்ஸ் முழு உறுதியுடன் உள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் ஜோ காலன் இந்த வாரம் அமெரிக்க பயணத்தின் போது ஹெஸ்போல்லா மற்றும் போரின் சாத்தியக்கூறுகள் பற்றி எச்சரித்தார். இப்படியாக எந்த பக்கம் திரும்பினாலும் லெபனான் தொடர்பான ஒரே எச்சரிக்கைகளாகவே உள்ளன.